So welcome to Modern Mantras IAS Academy. So நான் உங்கள் பிபி கார்த்திகேயன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஜாகிரஃபி கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கிளாஸஸ்க்கான ஜாகிரஃபி கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ ஜாகிரஃபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 கொஷின்ஸ் வந்து நமக்கு இந்த குரூப் 2A எக்ஸாம்ஸ் மற்றும் குரூப் 4 எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாகிரஃபி வந்து விட்டுடுறாங்க, ஏன்னா அது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜாகிரஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட சிலபஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் லொக்கேஷன். ஸோ அப்போ லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகில் 7வது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தில் 2வது நாடாகவும் உள்ளது. இது ஏனைய ஆசிய பகுதிகளிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டு உள்ளது. ஸோ இந்திய நிலப்பரப்பு அப்படிங்கிறது இதோட வேல்யூ பார்த்துக்கோங்க, 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஸோ இது புவியில் மொத்தம் பரப்பளவில் 2.4% வந்து இருக்கு. ஸோ உலகில் உள்ள பல நாடுகளை விட இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் பரப்பளவில் பெரிய அளவாக உள்ளன. சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். சரியா? ஸோ இதில் இந்தியா வந்து டோட்டலாக உங்களுக்கு 15,200 கிலோமீட்டர் நீள எல்லையை கொண்டுள்ளது. சரியா? அப்போ மொத்த எல்லையோட அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,200 கிலோமீட்டர் தூரம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு பகுதியில் வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானோட எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனா, நேபாளம், பூட்டான் ஓட சேர்ந்து உங்களுக்கு இந்த எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அதுக்கடுத்து கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்காளதேசம் மற்றும் மியான்மர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியா. ஸோ அப்போ இதுவும் உங்களுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க, எந்தெந்த சைடு எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே அதிகபட்ச எல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டரும், குறுகிய எல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டரும் உள்ளது. ஸோ அப்போ இந்த டேட்டாலாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும் கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும் மேற்கே அரேபிய கடலாலும் சூழப்பட்டுள்ளது. சுமார் 6,100 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது. ஸோ அப்போ இங்கே இந்த டேட்டாவையும் பார்த்துக்கோங்க. அப்போ நில எல்லை அப்படின்னா டோட்டலாக 15,200 கிலோமீட்டர். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடற்கரை பகுதிகள் அப்படின்னா 6,100 கிலோமீட்டர் வந்து நீளம் வந்து இருக்கு. ஸோ அப்போ இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து இப்போ இது வெறும் மெயின்லேண்ட் இந்தியா மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,100 கிலோமீட்டர். அதாவது இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எல்லை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,100 கிலோமீட்டர். இதை தாண்டி தீவு கூட்டங்களை சேர்த்து, ஸோ தீவு கூட்டங்கள் அப்படின்னா இந்தியாவுக்கு 2 தீவுகள் இருக்கு. ஒன்று அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகள், இந்த சைடு லட்சத்தீவுகள். ஸோ அப்போ இவங்களோட எல்லைகளையும் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கடற்கரை எல்லை வந்து இருக்கும். சரியா? இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும்
இந்த பாக் நீர் சந்திப்பு ஆகும். அப்ப இந்தியாவையும் இந்த ஸ்ரீலங்காவையும் நம்ம பிரிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் பாக் நீர் சந்திப்பு. ஸோ அப்போ இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தெளிவாக படிக்கணும். வெறும் இதுனா 6100 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. இந்த தீவுகள் ஐலாண்டையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா 7516 கிலோமீட்டர் வரும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவும் உலகமும். ஸோ இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் அமைந்துள்ளது. ஸோ அதனால தான் இதை நம்ம சவுத் ஏஷியா அப்படிங்கிறதுல நம்ம இந்தியா வந்து வரும். சவுத் ஏஷியா. இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிடம் முக்கியத்துவத்தை அளிக்கிறது. ஸோ அப்போ இந்த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது இந்த சைடு ஆசிய நாடுகளையும் இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் போகிறதுக்கான ஒரு வழித்தடத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த இந்திய பெருங்கடல். இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய வணிக தொடர்பை கொள்ளவும் உதவுகிறது. அதாவது இந்த கோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்காசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் சரி அவங்களுக்கு போகிறதுக்கு வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்கக்கூடிய கடற்கரை கிழக்கு கடற்கரையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசியா ஈஸ்ட் ஏஷியா அண்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஸோ இந்த ரெண்டு பக்கமும் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இந்தியா துணை கண்டம் சரியா, இந்தியா சப்கான்டினென்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது சரியா. அதாவது இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னா அதுல வரக்கூடிய நாடுகள் யார் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இந்த இந்திய துணை கண்டம் அப்படின்னா அதுல வரக்கூடிய நாடுகள் யார் யாரு அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான் மற்றும் இலங்கை. ஸோ அப்போ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்திய துணை கண்டம். இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள் மற்றும் மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தின் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. அப்போ எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட் சரியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்களா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை நில அமைப்பு, அதாவது பிசியோகிராஃபி, காலநிலை கிளைமேட், இயற்கை தாவரம் நேச்சுரல் வெஜிடேஷன், கனிமங்கள் மினரல்ஸ் மற்றும் மனித வளங்கள் ஹியூமன் ரிசோர்சஸ். அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட் சரியா, இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கொஷின் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான் நமக்கு எக்ஸாமில். ஸோ இப்போ மேப்பை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியாவோட அமைவிடம் மற்றும் அதோடைய பரப்பளவு சரியா.
ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாட்டிடியூட், சரியா? ஸோ லாட்டிடியூட் ஆர் இந்த அச்சம் அப்படிங்கிறது 8 டிகிரி 4 மினிட்லேருந்து 37 டிகிரி 6 மினிட் வரைக்கும் இருக்கு, சரியா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லாஞ்சிடியூட் அதாவது தீர்க்கம் அப்படிங்கிறது 68 டிகிரி 7 மினிட் கிழக்கு முதல் 97 டிகிரி 25 மினிட் கிழக்கு வரைக்கும், சரியா இருக்கு. ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்தியா வந்து வட திசை மற்றும் கிழக்கு தீர்க்கம், அப்போ வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. அரைக்கோளம்ங்கிறது உங்களுக்கு ஹெமிஸ்பியர், சரியா? ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க இந்தியா இஸ் லொகேட்டட் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், சரியா? ஸோ இட் இஸ் லொகேட்டட் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ அப்போ இந்தியாவின் தென்கோடி பகுதியான, சரியா, தென்கோடி பகுதியான பிக்மேலியன் என்று அழைக்கப்படும் இந்திரா முனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டிகிரி 45 மினிட் வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ அப்போ இங்கே இந்தியாவோட லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இதுதான் அவங்க கீழே ஆல்ரெடி கொடுத்துருக்க ஒரு பார்ட். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இந்த மெயின்லேண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த முனை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட். ஆனால் ஆக்சுவலாக ஃபுல் இந்தியாவையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த பக்கம் உங்களுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு. ஸோ அப்போ அதோட தென்கோடி முனை அப்படிங்கிறது இந்த பிக்மேலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா முனை அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எவ்வளோ தூரம் இருக்கு? 6 டிகிரி 45 நிமிடம் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்திய நிலப்பரப்பின் தென்கோடி குமரி முனையாகவும் வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ இங்க மெயின்லேண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லேண்ட் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. மெயின்லேண்ட் இந்தியாவோட தென்கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரி முனை, கன்னியாகுமரி, கேப் கொமரின் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. வடமுனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா கோல். அப்போ இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய வட எல்லை, சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் வடக்கே லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை ஸோ மொத்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3214 கிலோமீட்டர், சரிங்களா? ஸோ அப்போ இந்தியாவோட இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3214 கிலோமீட்டர் நீளமும் மேற்கே குஜராத்திலிருந்து ரான் ஆஃப் கட்ச் ஸோ அப்போ இங்கே குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச், ஸோ இங்கேருந்து கிழக்கே அருணாச்சல பிரதேசம் ஸோ அருணாச்சல பிரதேசம்ங்கிறது இங்கே இருக்கு. ஸோ அப்போ இங்கே இந்த 2 தூரத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2933 கிலோமீட்டரும் இது 3214 கிலோமீட்டரும் இந்த தூரம் வந்து இருக்கு, சரியா? ஸோ 23 டிகிரி வட அச்சமான கடகரேகை, சரியா? கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென் பகுதியை வெப்ப மண்டலமாகவும் வடபகுதியை மித வெப்ப மண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது.
ஸோ அதாவது இங்க இருக்க இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், ஸோ 23 டிகிரி நார்த், 23.5 டிகிரி நார்த், இதை தான் என்ன சொல்றாங்க, கடகரேகை இந்தியாவை இரு பிரிவுகளாக பிரிக்கிறது. ஸோ அப்போ இங்க இது வந்து சவுத் சைடு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்ப மண்டலம், டிராபிக்கல் ரீஜன். இதுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மித வெப்ப மண்டலம், டெம்பரேட் ரீஜன் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளாக பிரிக்கிறது. ஸோ இந்தியா 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்ப என்ன ரீசனுக்காக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு பல ரீசன் கொடுப்பாங்க, லிங்குவிஸ்டிக்கா அதுவா இதுவான்லாம். அதெல்லாம் கிடையாது. என்ன காரணத்துக்கெல்லாம் நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க சொல்றது நிர்வாக வசதி, சரியா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியாவை நம்ம பிரிச்சிருக்கோம், மாநிலங்களாகவும் யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திய திட்ட நேரம், சரியா, இந்திய திட்ட நேரம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், IST அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. சரியா, அப்போ இந்த 30 தீர்க்க கோடுகள்னா 30 டிகிரி லாஞ்சிடியூடினல் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப இங்கேயும் இங்க அருணாச்சல் பிரதேஷுக்கும் உங்களுக்கு ஒரு 30 டிகிரி வந்து இந்த தீர்க்க கோடுகள்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. சரியா, இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையாக 82 டிகிரி 30 மினிட் கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்ப இதை சரி பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு வேல்யூ எடுத்துட்டு அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 82.5 டிகிரி ஈஸ்ட். சரியா, ஸோ இந்த நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிர்சாப்பூர், அலகாபாத் ஆர் யூபி வழியா இது உள்ள செல்லும். இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5.5 மணி நேரம் வந்து முன்னதாக உள்ளது. ஸோ அப்போ நாம் வந்து ஈஸ்ட் லேட்டிடியூட்ல இருக்கோம், நமக்கு இந்த இடத்துல தான் கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் பிரைம் மெரிடியன், அதாவது 0 டிகிரி லாஞ்சிடியூட். நாம் இருக்கிறது 82 டிகிரி ஈஸ்ட் லேட்டிடியூட் லாஞ்சிடியூட். ஸோ அப்போ இங்கே 0 டிகிரிலேருந்து இங்கே வரும்போது இந்த சைடு வரும்போது டைம் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து வெஸ்ட் போகும்போது டைம் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் இருக்கோம், 82 டிகிரி இருக்கோம். ஸோ இப்போ இங்கே நம்ம 5.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரியா, 5.5 மணி நேரம் இந்த கிரீன்விச்சுக்கும் நமக்கும் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நீங்க ஃபோன் புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா அதில் டைம் செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்கனாலே GMT ப்ளஸ் 5.5 ஹவர்ஸ் அப்படின்னு வரும். சரியா, ஸோ அதுதான் இது. ஸோ இதில் இந்த 30 தீர்க்க கோடுகள் அப்படிங்கிறது எப்படி 2 மணி நேரம் வருது அப்படிங்கிறதுக்கான அந்த கால்குலேஷனை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அதாவது உங்களுக்கு ஸோ டோட்டலாக 360 டிகிரி இருக்கும். சப்போ இந்த 360 டிகிரியில் உங்களுக்கு 24 மணி நேரம் வந்து கணக்கிடணும்.
ஸோ அப்போ 1 மணி நேரம் சரியா 1 hour இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை 24 hours போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டிகிரி கிடைக்கும் சரியா. ஸோ அப்போ இங்கே 30 டிகிரி இருக்கு. ஸோ அதனால தான் இது 2 மணி நேரம். ஸோ இந்த கால்குலேஷன் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிகிரியும் எவ்வளோ நேரம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது 60 மினிட், இது 15 டிகிரிக்கு. அப்போது ஒரு டிகிரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60/15 ஈக்குவல் டு 4 மினிட் சரியா. ஒவ்வொரு டிகிரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நிமிடங்கள். ஸோ 4 நிமிட டிஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ அப்போ இங்கே 30 டிகிரி இருக்கிறதுனால 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் வந்து உங்களுக்கு இப்படி தான் அந்த டிஃபரன்ஸ் வருது. ஸோ அப்போ இந்த கால்குலேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்த கிளாஸஸ் வந்து வரக்கூடிய செஷனில் அடுத்த டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் சேனல் மாடர்ன் மந்த்ராஸ் IAS Academy.